வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஸ்வலாக பார்க்குற மாதிரி வீடியோ பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி புது விதமாக ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதாவது டேரெக்டாக ட்ரெண்டிங் உள்ளார போயிட்டு என்ன ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குன்றதை பார்த்து அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். அப்படியே பிடிச்சிருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நினச்சேன். செல்லம், பாப்பா எங்கடா காணோம்? பாப்பாவா? உள்ள முயல் கூடையும் பாம்பு கூடையும் விளாண்டுக்கிட்டு இருக்கு, போய் பாருங்க. பாம்பு கூடியும் முயல் கூடியும் விளாண்டுட்டு இருக்கா? கிளேவில் பூச்செடியா, வாட்டர் கேனு, முறுக்கு, ஸ்பூனு, பாம்பு, முயல். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கேன். பார்த்து செல்லம், சூப்பர்ரா. செல்லம், பாப்பா எங்கடா காணோம்? ஹே வேலு, என்கிட்ட ஒரு மேசிவான பெண் இருக்குடா. மேசிவா? மூசி போன ஏதோ மேசிவா எடுத்துட்டு வந்துக்கிறடா. யாழ் கம்னூர் இங்க பத்தியா? என்னது இது? இந்த பெண்ணோட பெருமையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு கிட்ட காமிக்கிறேன். ஹேவ் எ லுக் டா. எங்க வாங்கின கண்ணாடியா? நல்லா இருக்கு, செம்மையா இல்ல? இந்த கண்ணாடியை பண்ணது இந்த பெண்ணுன்னு சொன்னா நம்புவியா? அந்த பெண்ணால இந்த கண்ணாடியை பண்ணியா? எஸ், அப்சல்யூட்லிடா. இதே மாதிரி நான் ஈஃபில் டவரும் பண்ணியிருக்கேன்டா. இங்க பாரு. ஓ வாவ், இதான் 3D பென். இந்த பென்னில் இந்த மாதிரி டியூப்ஸ் கொடுப்பாங்க. இதை உள்ள சொருகிட்டு இதில் இருக்கிற பட்டனை அமுக்குனா இதில் ஒரு உஷ்ணத்தை கொடுக்கும். இது மூலியமா இந்த டியூப் உருகி ஒரு மாதிரி லேயர் ஃபார்ம் ஆகும்டா. இதை வச்சு கிரியேட்டிவாக நம்ம நிறைய பண்ணலாம்டா. பேத்து, அதை ஃபுல்லாக செட் பண்ணி கூட நான் ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன். இந்தாடா, யூஸ் பண்ணிக்கோ. நானே செஞ்சது. இங்க பத்தியா? 143 means I love you தானே? வேலு, நான் உனக்கு ஒன்று பண்றேன்டா. வேலு, 420 அப்படின்னா நீ ஒரு 420டா லூசு. ஹே வேலு, எங்க ஏய், என்னடி வீடு இது? ஒரு கல்யாண பொண்ணு மாதிரியா இருக்க? பெட்ரூம்ல பார்த்து தோச்சு துணி எடுத்து குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்க. ஏய், என்னடி கிச்சன்ல அழுக்கு பாத்திரம் அப்படியே கிடக்குது? ஏன் பண்ணலன்னு சொன்னா புரிஞ்சுக்க போறீங்க? ஏய், பாத்ரூம்ல கூட ஒரு பக்கெட் ஃபுல்லா அழுக்கு துணி சேர்த்து வச்சிருக்க. என்னடி நீ குடும்பம் எடுத்துற? ஓடாத சிரிப்பினில் சீதாரும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம். கொஞ்ச நாளா இந்த விஷயத்தை விட்டு வச்சிருந்தாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ? இந்த நேரத்துக்கு அவங்க அம்மா இருந்தா அவன் நல்லா பார்த்துருப்பாங்கல்ல. இந்த நேரத்தில் அவன் புருஷனா இருக்கிறத விட அவங்க நல்ல அம்மாவா இருந்து பார்த்துக்கணும். ஏய், என்னடி வீடு இது? ஒரு கல்யாணம். அப்ப ரொம்ப நாள் ரீல்ஸ்லயே இருக்கு. அப்ப அவங்க நார்மலா இல்லாம இது மாதிரி இருக்கனால இப்படி பண்றாங்க. அப்ப அவங்க நார்மலா இருந்தா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணுவாரா? ஓகே, பார்த்து நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. அந்த ஆசை நிறைவேறிச்சு. உன்னோட ஆசை தானே இது? நிறைவேறிச்சா? ஏய், இவங்களா? இந்த அக்கா செம ஃபன் பண்ணுவாங்க. வாவ், சூப்பரா இருக்குங்க. ஒரு 6 மணிக்கு எழுப்பி விட்டுருமா? சரிடா, மறந்துடாதம்மா, முக்கியமான மீட்டிங்கு. எப்படியாச்சும் எழுப்பி விட்டுரு. நான் ஏஞ்சிக்கலனா அடிச்சாவது என்ன எழுப்பி விட்டுருமா? டேய், இதுக்கெல்லாம் யாராவது அடிப்பாங்களா? காலைல நான் எழுப்பி விடுறேன்டா. சரிம்மா. ஹரிஷே, ஹரிஷே, ஏந்திரு. அம்மா, ஒரு 10 நிமிஷம். தண்ணி எடுத்து ஊத்த போறாங்க. டேய் டேய், 10 நிமிஷம் ஆச்சு, ஏந்திரா. அம்மா, இன்னொரு 10 நிமிஷம்மா. என்னடா வித்தியாசமா பத்துன்னு இருக்க? டேய், இப்போவாச்சு எந்திரா. அம்மா, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு எழுப்புமா. இப்போவாச்சு எந்திரண்டா. ஹரிஷே, ஏந்திரா. 1 hour later. தொட்டு பேசும் சுல்தான். ஓ, கடைசி வரைக்கும் அடிச்சு எழுப்ப மாட்டாங்களா? ஐயோ, அம்மா ரொம்ப நேரமா எழுப்புறாங்க. டைம் என்னாச்சுன்னு தெரியலையே. ஷார்ப்பா 6 o'clock. மா, காலைல ஷார்ப்பா ஒரு 6 மணிக்கு எழுப்பி விட்டுருமா. எப்படிமா? நீ எத்தனை மணிக்கு எழுப்புன, எப்போ எழுந்துப்பேன்னு எனக்கு தெரியும்டா. இன்னைக்கு நான்
நான் அமேசான்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தாங்க வாங்கிருக்கேன். இது என்ன அப்படின்னா ட்ரைனேஜ் பைப்ல ஏதாச்சும் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்றதுக்கான ஒரு டூல். இந்த கேபிளோட ஒரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரஸ் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேபிளோட இன்னொரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹூக் வந்து வெளியில வந்து உள்ள போகுது. இந்த கேபிளோட லெங்த் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 4 அடி லெங்த் கொடுத்துருக்காங்க. எங்க வீட்டு பாத்ரூம்லயுமே கொஞ்ச நாளா இந்த ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா தண்ணி ஊற்றணும் அப்படின்னா தண்ணி வந்து சீக்கிரமா ஒரு வெளியில போகாது. அப்படியே பாத்ரூமுக்கு வெளியில நம்மளுக்கு டோர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது வழியாவுமே என்னால வந்து க்ளீன் பண்ண முடியல. இப்போ இந்த டூலை வச்சுட்டு க்ளீன் பண்ண முடியுது அப்படின்றத பார்க்கலாம். கிச்சன் பைப்புக்குள்ள யூஸ் பார்த்தோம்னா பண்ணலாம். ஷாம்பு பாக்கெட் அப்புறம் என்னென்னமோ சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிருக்குங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு வெளியில வந்துச்சு. இந்த டூலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கு நான் அமேசான்ல இருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிங்ஸ் இது அந்த இந்த குண்டா எக்ஸிபிஷன்ல கொடுப்பாங்க அந்த குண்டு மாதிரி இருக்கு. உண்மையா அது? இந்த குணப்பா சாக்லேட் இருக்குல்ல அதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு தோணுது. ஆனா ஐடியாவும் மாட்ட மாட்டேன், டெஸ்ட் பண்ண ஆட மாட்ட மாட்டேங்குது. என்ன பண்றது? பாத்து வேன் மேங்கோ குணப்பா சாக்லேட். இருங்க ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது அந்த நல்லா பண்ணி ஐ திங்க் இது இன்னும் துபாய் ஃபேவரட் ஏதோ சொல்லுவாங்க. அவுட் சைட் ஃபுல்லாக சாக்லேட் லேயர், உள்ளார வந்து ஏதாவது ஸ்டஃபிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ரசமலை குணப்பா சாக்லேட் மாசா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணி தரேன். போங்கடா, எனக்கு நானே பண்ணிக்கிறேன்டா. முடிச்சிடலாம் ப்ரோ. முடிச்சலாம். சிக்கன் குணப்பா சாக்லேட் ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்குமா? இந்த குணப்பா சாக்லேட் இருக்குல்ல அதாச்சும் டிஃப்ரெண்டா நம்புற மாதிரி இருக்கு. பட வச்சான் ஆள விழ வச்சானே மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே உன்னதான் மயிலாட்டம் உண்மையா? அது சாப்பிட்டா தெரியாதா டேஸ்ட்டு? என்னென்னமோ பண்றாங்க. மேட்ச் பார்க்க முடியாம கடுப்பா இதால இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அது வேணான்னு நான் டிக்டாக் பக்கமும் இன்ஸ்டாகிராம் பக்கமும் போகாமல் இந்த பக்கத்தில் வந்து குத்த வச்சேன்.